உலக மக்களுக்கு இன்று ஒரு அதிர்ச்சி தகவல் காத்திருக்கின்றது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதனின் இரத்தத்தில் பிளாஸ்டிக் உடைய நுண்துகள்கள் இருக்கிறது என நாங்கள் கண்டறிந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி நெதர்லாண்டில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு செய்தி வருவது உலக வரலாற்றில் இதுதான் முதல் முறை. ஏற்கனவே மனித கழிவுகளில் பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறத 3 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. பறவைகளுக்கும் இதே நிலைதான், கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இதே நிலைதான் என நமக்கு முன்பே தெரியும். ஆனால் உடம்பில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் இரத்தத்தில் பிளாஸ்டிக்கின் நுண்துகள்கள் இருக்கின்றன என கண்டறிவது இதுவே முதல் முறை. இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது நெதர்லாந்து நாட்டில் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி செய்ய போகிறோம், மனிதனுடைய ரத்தத்தில் பிளாஸ்டிக் இருக்கான்னு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம பிளாஸ்டிக் தான், தண்ணி குடிக்கிறதுலேருந்து டீ சாப்பிட்றதுலேருந்து எதுவாக இருந்தாலும் உணவு பொருட்கள் பார்சல் செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் இப்போ பிளாஸ்டிக் வந்து போச்சு. பிளாஸ்டிக் பொருட்கள் மனுஷ ரத்தத்தில் கலந்துருக்கான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆரோக்கியமாக இருக்க 22 பேர் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் ஆரோக்கியமாக இருக்க 22 பேர் போனாங்க. அவங்களுடைய இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டது. இதில் அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, 17 பேரோட ரத்தத்தில் பிளாஸ்டிக் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த பிளாஸ்டிக் என்னென்ன வகையான பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போது 100% என்று எடுத்துக்கொண்டால் இதில் பாதி பேரோட உடலில் என்ன பிளாஸ்டிக் இருக்குது தெரியுமா? இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்கல்ல, நாமெல்லாம் தண்ணியை கூட பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் குடிக்கிறோம். ஜூஸ் சொல்லவே தேவையில்லை, பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் குடிக்கிறோம். இது போன்ற பாட்டில்களில் உள்ள பிளாஸ்டிக் இரத்தத்தில் அதிக அளவில் இருப்பது தெரிகிறது. இதுக்கு அடுத்தபடியாக 36% என பார்க்கும் பொழுது உணவு, டீ, காஃபி இதெல்லாம் பார்சல் செய்ய நம்ம பிளாஸ்டிக் தானே பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் பிளாஸ்டிக் கவரில் சுட சுட டீ வாங்கிட்டு வராங்க. ரோட்டில் நடந்து போய் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் கப்பில் தான் டீ குடிக்கிறாங்க. இது போன்ற பிளாஸ்டிக்குகள் எங்கே செல்லும்? அந்த சூடான பொருளோடு கலக்கும் பொழுது அப்படியே உடலுக்குள் சென்று விடுகிறது. ஆனால் கழிவுகளில் இருக்கும், இரத்தத்தில் இருக்குமா என்ற கேள்வி ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இருந்தது. இருக்கும் என ஆணித்தனமாக நிரூபித்து விட்டார்கள் நெதர்லாண்டில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள். இது ஒரு அதிர்ச்சி தகவல். சரி, 23%. அதுக்கு அடுத்த கட்டத்தில் பழங்கள், காய்கறிகள் நாம் கடைக்கு வாங்க போனால் பிளாஸ்டிக் கவரில் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் கவரில் நாம் காய்கறி, பழம் வாங்கிறதுனால நமக்கு அந்த பிளாஸ்டிக்கும் சாப்பிடும்போது உள்ளே போகிறது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்லேயே பார்சல் சுற்றுறாங்க. கடைகளில் போய் பழங்களோ அல்லது காய்கறி வாங்கினீங்கன்னா ரெடிமேடாக அவங்களே பேக் பண்ணி வச்சிடுறாங்க. அதில் அழுக்குப்படாது, ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நினச்சின்னு தான் நாம் வாங்குகிறோம். ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை நாம் மறந்துடுறோமே. கீழேயும் பிளாஸ்டிக், மேலே அது பாதுகாப்பாக அந்த ஏர் டைட் என அழைப்பார்கள். காற்று புகாத வண்ணம் பிளாஸ்டிக்கால் சுற்றுவார்கள், அந்த ரேப்பரில் சுற்றுவாங்க. அந்த பிளாஸ்டிக் 23% இந்த இரத்த மாதிரிகளில் இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் உடலுக்குள்ளே எப்படியெல்லாம் போகுது தெரியுமா? 3 விதமாக. ஒன்று உணவு, இன்னொன்று நாம் தண்ணீர் அல்லது டீ, காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அது பிளாஸ்டிக்கில் குடிக்கிறோம், அது உள்ளே போகுது. 3வது காற்றில் பிளாஸ்டிக். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யாராவது கார்பெட் வச்சுருப்போம், அதில் பிளாஸ்டிக் துகள்கள் அதாவது சூரிய ஒளி படும்போது தான் ஏதோ ஒரு தூசி மாதிரி பறக்குதேங்கிறது நமக்கு தெரிய வரும். பிளாஸ்டிக் கண்ணுக்கு முழுமையாக தெரியவில்லை என்றாலும் காற்றில் கலந்து, சுவாசத்தில் கலந்து உள்ளே போய் லங்ஸ், அதாவது நுரையீரல் வழியாக இரத்தத்தில் கலக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பொருள் நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம் ஒதுரும் போதோ அல்லது ஏதோ செய்யும் போதோ அதன் மீது நடக்கும் அந்த சின்ன மைக்ரோ என அழைக்க. ஏன் மைக்ரோன்னு சொல்கிறாங்க? அது கண்ணுக்கு அவ்வளோ தெரியாதுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் முடி எடுத்தீங்கன்னா அந்த முடியில் 5ல் 1 இருக்குமா, அது நாம் கண்ணுக்கு எப்பொழுதுமே புலப்படும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அது பறந்து வந்து நம்ம உணவில் கலந்து விட, நாம் தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம், அது தட்டில் வந்து விழுதுனா நமக்கு தெரியாது. உள்ள முடியை கண்டுபிடிக்கிறதே பெரிய சிக்கலாக இருக்குது. அதில் 5ல் 1 பங்கு அப்படின்னா அதை கண்டறிவது சுலபம் அல்ல. சாப்பாடோடு சேர்ந்து உள்ளே போகும்போது அது இரத்தத்தில் கலந்து விடுகிறது என்பது தான் அதிர்ச்சி செய்தியாக உள்ளது. சரி, தப்பிக்க என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரே வழி தான். பிளாஸ்டிக்கில் தண்ணீர் பருகுவதை, பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது, பிளாஸ்டிக் பாட்டிலில் ஜூஸ் குடிக்கிறது, பிளாஸ்டிக்கில் நாம் உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து உண்பது, இப்படியாக பிளாஸ்டிக்கை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். இதுதான் நிலையான உறுதியான வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது,
வீட்டில் யாராவது அதிக பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்தீர்களாயின் காற்றோட்டமாக வீட்டை வைத்துக் கொள்ளுங்கள். காற்றோட்டம் இல்லாத பகுதிகளில் தான் பிளாஸ்டிக் எளிமையாக உங்களுடைய உடலில் கலக்கும், சுவாசத்தில் உள்ளே போகும். காற்றோட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிளாஸ்டிக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க சற்றே அதிக வழி அப்படிங்கிறாங்க. இதில் அதிக பாதிப்பு யாருக்குன்னா பாவம் குழந்தைங்களுக்கு தாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய பிளாஸ்டிக் பொருள் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாம் வாங்கி கொடுத்துருவோம். ஏன்? அவங்க பால் குடிக்கிற பாட்டில் கூட பிளாஸ்டிக் பாட்டில் தான். கொதிக்க கொதிக்க பால் ஊற்றுவாங்க, இல்லை ஆற வச்சு ஊற்றினா கூட அந்த பிளாஸ்டிக் ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக், அதில் உள்ள பிளாஸ்டிக் அந்த பாலிலோ அல்லது தண்ணீரிலோ கலந்துவிடும். குழந்தைகள் இதை குடித்துவிடும். மனிதர்களுக்கு ரத்தத்தில் கலக்கிறது என்பது ஆபத்தானது. குழந்தைங்களுக்கு நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள், விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க, குழந்தைங்க அதை வாயிலேயே வச்சுட்ருக்கோம், எப்போ பார்த்தாலும் எளிதாக கலந்துவிடும். இதனால் என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்கள் இறங்கி உள்ளார்கள். இரத்தத்தில் கலந்து விட்டதே என்பதே ஒரு ஆபத்தான செய்தி மனிதர்களுக்கு. இது எம்மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், மனிதனுடைய நோய் தடுப்பு ஆற்றலை எப்படி பாதிக்கும், எம்மாதிரியான உறுப்புகளில் பிளாஸ்டிக் போய் சேர்ந்திருக்கிறது என்ற அடுத்த கட்ட ஆராய்ச்சியை ஆராய்ச்சியாளர்கள் ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிளாஸ்டிக்கு கிட்ட நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.